ஆல்ரெடி போன வருஷம் ஜூலை 2023 ரிலீஸ் ஆகிடுச்சு. மீடியா கூட பெரிய சப்போர்ட் இருந்தது. பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அஃபிஷியலாக செலக்ட் ஆன படம் இது போக பல இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் இந்த படம் செலக்ட் ஆகிருக்கு. இங்கே நாங்கள் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ஓடிடி ரிலீஸ் பண்ணலை. நாங்கள் எதில் இந்த ஓடிடி சேட்டலைட் எதுவுமே நாங்கள் ரிலீஸ் பண்ணல. இங்கே நான் ரிலீஸ் பண்ண வந்த காரணம் என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன். எனக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன இதுதான் என்னென்னா, சபரிமலைக்கு இங்கே இருந்து தெலுங்கானா, இப்போ ஆந்திரா, இங்கே இருந்தால் அதிகமான பீப்புள்ஸ் போகிறது சபரிமலைக்கு தான் போகிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து அதிகமாக போகிறோம். ஸோ இங்கே இந்த படம் வந்து எல்லாரையும் கனெக்ட் பண்ணும். ஒரு எமோஷனல் இது ஒரு ட்ராமா இருக்குது. அதாவது கேரளாவில் வந்து இப்போ சவுத் இந்தியாவில் வந்து லாட்ரி வந்து ஒன்லி ஃபார் கேரளா. அப்போ கேரளாவுக்கு இங்கேருந்து போகிற ஐயப்ப பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, சாமிமார், ஐயப்ப சாமிமார், இங்கேருந்து ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு எல்லாம் போகிற எல்லாருமே இந்த லாட்ரி வாங்குறது உண்டாங்க, பம்பர் லாட்ரி. ஸோ அப்படி அதோடைய பேக்ட்ராப்லையும் ஒரு லாட்ரி விற்கிற ஒரு லாட்ரி சேல்ஸ்மேன், அதாவது வந்து ஒரு மஞ்சு மேன், ஒரு லாட்ரி சேல்ஸ்மேனுடைய ஒரு ஸ்கிரிப்ட் தான் இது ஸ்கிரிப்ட். திஸ் இஸ் மை ஓன் ஸ்கிரிப்ட். திஸ் இஸ் மை ஃபாதர் மை ஃபாதர் ஒர்க்கிங் இன் கேரளா. பட் மை ஃபாதருக்கு எங்கள் அப்பாவுக்கு நானாக்காருக்கும் ஃபஸ்ட்டு ப்ரைஸு லாட்ரியில் அடிச்சது. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பம்பர் லாட்ரி கிடச்சிது. ஸோ அப்போது நான் அதாவது அந்த படம் வாங்கிறதுக்கு கேரளாவுக்கு போனேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த கதையை நான் எழுதி ரெடி பண்ணணும். ஸோ இந்த படம் எல்லோரும் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். இந்த மீடியா நீங்கள் நினச்சா தான் இந்த படத்தை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்க முடியும். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதை நினச்சி நாங்கள் வந்திருக்கோம். అందరికీ నమస్కారం. థ్యాంక్ యూ. సో అందరికీ నమస్కారం. నాకు తెలుగు తెలీదు, ఇప్పుడు నేర్చుకుంటున్నాను. ఓకే. So hopefully before my debut I speak Telugu fluently. So this is my second movie dubbing in Telugu. So first movie was GV. We got a very good reception for GV Telugu dubbing. So hopefully for Bumper also you will give the same support. Thank you. Thank you. నా తెలుగు పీపుల్ అంతా కాదు, నేను ఇప్పుడే తెలుగు కొన్ని నేర్చుకుంటాను. సో దాన్ని బట్టి వాళ్ళందరూ నన్ను మీరు ముందు వెళ్ళి మాట్లాడండి ఎలాగా ఫోర్స్ చేశారు. అంటే ఈ ఫిలిం ఏమంటే చాలా ఎమోషన్గా ఫ్యామిలీతోని, యాక్షన్తోని, డివోషనల్ థింగ్స్తోని అంతితోని కనెక్ట్ అవ్వ ఒక ఫిలిము. డైరెక్టర్ గారు మీ దగ్గర చెప్పింది ఏమంటే, ఇప్పుడు తమిళనాడులో నుంచి, తెలంగాణలో నుంచి, ఆంధ్రాలో నుంచి, అన్ని తావుల నుంచి ఇప్పుడు అందరూ అయ్యప్ప గుడికి వెళ్తారు. అక్కడ నడిచే ఒక రియల్ థింగ్ ఏమంటే వాళ్ళ నాన్న లైఫ్లో నడిచిన విషయం అది. సో ఆయనకు ఇది చాలా ఎమోషనల్గా, పర్సనల్గా కనెక్ట్ అవుతుంది. ఎప్పుడూ మన పర్సనల్గా కనెక్ట్ అవ్వక ఒక స్టోరీ ఎత్తి దాంట్లో స్క్రీన్ ప్లే చేసి మనకు ఇచ్చేప్పుడు అది ఇంకా ఎక్కువ అందరికీ నచ్చినలాగా ఉంటుంది. అందుకే తమిళ్లో ఇది చాలా ఎక్కువ హిట్ ఉంది. సో మీరు సపోర్ట్తోని, మీడియా పీపుల్, ప్రెస్ పీపుల్ అందరితోని సపోర్ట్తోని అదే మేము ఎదురు చూసి వెయిట్ చేస్తున్నాము. మీరు అందరి సపోర్ట్ కావాలి అని మీ దగ్గర అడిగిస్తాను. అంతే. థ్యాంక్ యూ.